வணக்கம். இன்னைக்கு நான் வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கும்பராசியோட டிசம்பர் மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கும்பராசிக்கு மட்டும் இல்லாம அனைத்து ராசிக்கு ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. கும்பராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு, குரு 4ஆம் இடத்துல இருக்காரு, 2ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல சூரியன். எந்த கிரகமே ஒரு நல்ல நிலையில இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் புதனும் சூரியன் மட்டும் ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. அவங்க வந்து மாணவர்களுக்கு நல்ல ஃபேவரான இடத்துல இருக்காங்க. மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த டிசம்பர் மாதத்துல இல்ல பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க, சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த டிசம்பர் மாதம் வரையதான். இந்த டிசம்பர் மாதத்தை எப்படியாவது கடந்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து வர்ற மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றமாக இருக்கு. டிசம்பர் மாதத்துல பல தொழில்கள்ல பிரச்சனை, வேலைக்கு போற இடத்துல வேலையில பிரச்சனை, என் வேலையில பக்கத்துல உட்காந்துருக்கவங்க கூட பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு வர்றீங்க, சந்திச்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தொழில மட்டும்தான் இப்படி பிரச்சனையா, இல்ல நான் வேலைக்கு போற இடத்துலதான் அப்படி பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. வீட்டுக்கு வந்தா வீட்டுல பிரச்சனை, திருமணம் ஆகலன்னு சொல்லி பிரச்சனை, திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வீட்டுல அம்மா அப்பா கூட சண்டை, ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையில கும்பராசிக்காரங்க இருந்துட்டு வரீங்க. ஒரு கிரகம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை இல்ல அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரைய. ஆனா டிசம்பர் மாதத்தை கழிச்சிட்டீங்கன்னா இந்த ஜென்மசனி உங்களை விட்டு விலகிடுச்சுன்னா அடுத்தடுத்த மாற்றங்கள் ஒரு நல்ல மாற்றங்களாவே அமைது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியை பொறுத்தவரைய இந்த டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு கொண்டு போவோம். ரொம்ப வந்து டேஞ்சரான நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரும். இந்த மனக்குழப்பங்களால சின்ன சின்ன டென்ஷன் வரும், தலைவலி வரும், இதனால பல பிரச்சனைகள் வரும். மனக்குழப்பத்தினால ஏற்ற எரிஞ்சு விடுவீங்க. குடும்பத்தில் இருக்கவங்க கூட ஒரு நிம்மதியான கான்வர்சேஷன் கூட இருக்காது. இந்த மாதிரியான பல பிரச்சனை வந்து சந்திக்கப்படும் இந்த டிசம்பர் மாதம். இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க வேலையை நீங்க பாருங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க, உங்க வழியை நீங்க போயிட்டே இருங்க. இன்னும் இந்த டிசம்பர் மாதத்தை மட்டும் கடந்துட்டீங்கன்னா அடுத்து வர்ற மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றங்களாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில முழுக்க முழுக்க உங்களோட தொழிலை மட்டும் பாருங்க. வேற எந்த பிரச்சனைக்கும் வந்து ஒம்புக்கும் போக வேண்டாம். வம்பு வழக்கல் உங்களை தேடி வந்தாலும் நீங்க அதை விட்டு விலகி போறது கும்பராசிக்காரனுக்கு மிகவும் நல்லது. நான் முதல்ல சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு வந்து புதன் 10ஆம் இடத்துலயும் சூரியன் 11ஆம் இடத்துலயும் இருக்குது. மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்புனே சொல்லலாம். மாணவர்களுக்கு இதுவரை மனக்குழப்பங்கள், பல டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். படிப்புல கவனம் செலுத்த முடியாத நிலைமையில வந்து வந்திருக்கும். அதுல இருந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். உங்களோட எதிர்காலத்தை பத்தி உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய காலகட்டமாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும். திருமணம் கும்பராசியை பொறுத்தவரை திருமணம் இந்த மாசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்மசனி உங்கள்கிட்ட இருக்க வரைய திருமணம்ங்கிற பேச்சுவார்த்தை இல்லாம இருக்குது ஒரு நல்ல அமைப்பாக தெரியும். ஏன்னா திருமணம் பண்ணீங்கன்னா திருமண பேச்சுவார்த்தை எடுத்தாலே பல தடைகள் வரும், பல தடங்கள் வரும். அதையும் மீறி நீங்க கல்யாணம் வரைய போனாலுமே ஏதாவது உங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிடும். இந்த ஜென்மசனி விலகின பற்றி சனி பகவான் உங்களோட பூர்ணமா வெளியேறின பற்றி நீங்க வந்து பண்றது ஒரு நல்ல அமைப்பு தரும். கும்பராசியை பொறுத்தவரை உங்களை வந்து பண வரவு வந்து பணம் ஏமாறக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால பணத்தை வந்து ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம். பண விஷயத்திலையும், பொருள் விஷயத்திலையும், இட விஷயத்திலையும் அவங்களை ஆசை கட்டி மோசம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அமைப்பு. ராசியை பொறுத்தவரைய டிசம்பர் மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. டிசம்பர் மாதம் கும்பராசிக்கு ஒரு சுமாரான பலன் தான். ஆனா அடுத்தடுத்த மாதங்கள், அடுத்தடுத்த மாற்றங்கள் வந்து ஒரு நல்ல மாற்றமா அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.